honoring our singers because I take care of my group members in such a fashion. நான் எவ்ரி டைம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 பேர் என் குரூப்பில் சேர்ந்தவங்களை நான் ஆனர் பண்ணுவேன் பை கிவிங் மொமெண்டோ ஆர் கிஃப்ட் எவ்ரி திங். ஓகே, திஸ் டைம் ஆல்சோ ஐ எம் ஜஸ்ட் டூயிங் த சேம் திங். ஐ வில் கண்டினியூ டு டூ தட் எவ்ரி டைம். ஓகே, அதில் எந்த விதத்துலேயும் இதுவாகாது. இந்த வாட்டி 3 பேரை ஆனர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் லிசன் டு மீ, அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். 3 பேர் ஆனர் பண்ணுறேன். இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா 4 பேர் ஆனர் பண்ணுறேன். 7 பேர் மொத்தம் ஆனர் பண்ணுறேன். திஸ் இஸ் மை என்னோடய குரூப்போட இது ஒரு பிரின்சிபல் ஒரு மோட்டோ வாட் எவர் யூ சே, அது என்ன வேணால் கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு கால் மிஸ்டர் டிவிஎம் மூர்த்தி. வாங்க கொஞ்சம் மைக் படி. டிவிஎம் மூர்த்தி இஸ் கம்மிங் ஃப்ரம் நெய்வேலி. இஸ் அ வெரி ஃபேமஸ் சிங்கர். ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்காரு. அவர் பையன் கீபோர்டு, நல்லா பாடக்கூடிய ஆள். அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது ஈவில் ஒரு சிவாஜி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி கிளாஸ்லாம் பொண்ணு சன்கிளாஸ் இதே கனி பாடலாம், அதே மாதிரி பாடுவார். தட் வில் கோ டைரக்ட்லி டு த பப்ளிக் பீப்புள். ரொம்ப ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன். அவரெல்லாம் வந்தது எனக்கு பெரிய விஷயம் உண்மையாகவே. எல்லாருமே தான் அதில் இது மாதிரி அவுட் ஸ்டேஷன் பண்ணி இப்போ நம்ம ராமச்சந்திரன், ராமசாமி அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கு எனக்கு வரவங்க எல்லாருமே. நான் ஒவ்வொருத்தரே சொல்கிறேன். நான் ஒரு நிமிஷம் படி தேங்க்யூ சார். ஐ ஜஸ்ட் வெல்கம் என்னோட க்ளோஸ், என் குரு, என் மென்டர், எப்படி வேணால் சொல்லலாம். ஐ ஜஸ்ட் கேன் யூ கெஸ் ஹூ இட் இஸ்? ஷார்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கார்த்திக் சுகுதேவன் இஸ் சச் அ versatile singer. You know one thing, he is a cameraman and a graphic designer working for Sun TV for the last 18 to 23 years. Such a tall personality. He has got a own orchestra. அவங்க சன், அவங்க பையன் 2 பேர் பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. if I am right, ஆமாம், கரெக்ட் மீ if I am wrong. ஓகே, ரொம்ப இவர் கண்ணை மூடி அந்த உன்னிமேனன் பாடலாம் கேட்டால் அப்படியே இருக்கும். இட்ஸ் நாட் எக்ஸாஜரேஷன். ஐ ஜஸ்ட் ஸ்வேர் ஆன் காட். அப்படி பாடக்கூடிய மனுஷன். ரொம்ப ஹம்பிள் ஹியூமன் பீயிங் இவர். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவரை ஆனர் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் டு தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்ல டீம் சார். இங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அந்த பக்கம் யாரும் ஸ்னாப் எடுத்து குரூப்பில் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் எங்களை யாரும் எடுக்க முடியல, அதனால பிடிமா இந்த பக்கம் பிடிமா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எ லாட். ஆமாம், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் முதல்ல எனக்கு அனுராக் ஸ்டுடியோவில் தான் பழக்கம். நல்லா பாடிட்டு இருந்தார். அப்போ கேட்டேன், நீங்கள் தான் மீட்டு வச்சா கூப்பிடுங்க சார் அப்படின்னு. கூப்பிட்டாரு. 2 மீட்டு வர முடியல. 3வது மீட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டேன். இப்பயும் பாடிட்டே இருக்கார் சார். பாடிட்டே இருக்கார் சார். நம்ம பாட்டு சொன்னால் காமா சோமான்னு வரல மாதிரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு என்னோட ரீசெண்ட் டைமில் ஒரு குட் ஃப்ரெண்டு, ரொம்ப குட் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். எனக்கு என்ன சொல்ல தெரியல, தட்ட முடியல. இன்னும் இந்த மீட்டுக்கு நான் பட்ட கஷ்டம். I just swear on my child. Little bit emotional. I'm கடைசி மூமெண்ட்டில் 6 to 7 லேடிஸ் வரல. குவாலிட்டி சிங்கர் லைக் மித்ரா, RS வித்யா இவங்கள மாதிரி வரல. என்னால் மேக்கப் பண்ணவும் முடியல. டெரிபிளி ஷாக்டு. அப்படியே உட்காந்து என்னென்ன பண்ணது, ஒவ்வொருத்தர் காலில் கையில் லிட்டரலி விழுந்து ரெக்வஸ்ட் பண்ணி அந்த கேப்லாம் ஃபில் பண்ணிட்டேன். லைக் அரிணி, காயத்ரி, இது மாதிரி எல்லா சிங்கர்ஸ். கடைசியில் தனா, அப்புறம் முகில், இவங்க மாதிரி ஆலோசிங்க. அப்புறம் இப்போ 2 பேர் வந்துட்டுருக்காங்க. அந்த வேலை இன்னும் வரல. சூசினால தான் லேட்டாக இருக்குது கற்பகத்துக்கு. எல்லாம் தெரியும். சூசி எப்போவுமே கரெக்ட் டைம் வரமாட்டாங்க, எனக்கு தெரியும்.
ஸோ கற்பகன் ஒரு சிங்கர், சூசின்னு ஒரு வெர்சடைல் சிங்கர் வருவாங்க, இப்போ 2 பேர் வருவாங்க. அவங்க இன்னும் வரல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி மேல் மெம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட், யூ பீப்புள் நோ இட், லாஸ்ட் பெஞ்ச், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட். அதுக்கப்புறம் ஒருத்தர் அப்புறம் வந்து 6 பேர் வரல சார். 6-7 ஃபீமேல், ஒரு 6 மேல் வரலன்னா குரூப் எப்படி நடத்த முடியும்? அப்புறம் நான் புதுசாக எடுக்கிற ஆள்கிட்ட அதே பேரோட போடணும், அதே பாட்டை கொடுக்கணும், அந்த பாட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எழுதணும். சத்தியமாக சொல்கிறேன், நான் லிட்ரலி ஐ வாஸ் கிரைம். நெவர் ஹேப்பன் டு மீ மை லைஃப். இந்த ஸ்மூல் மீட் கான்டாக்ட் பண்ணுறதில்ல. இப்படி என்ன கடவுளை இப்படி விட்டுட்டே முருகா அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். கடைசியில் எல்லாம் ஃபில் ஆகிடுது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மெயில் மெம்பர்ஸ் இன்னும் 4 பேர் வரல. அந்த 4 பேருக்கு பதில் நம்ம வந்து இந்த சுந்தரவேல் சார் இருக்கார் பாருங்கள், அவர் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணார் த்ரூ ஜெயக்குமார் மூலிமா. அப்புறம் நம்ம இந்த சார் ராஜாராம் சார் வந்திருக்காரு. இப்போது 2 ஃபில் பண்ணிட்டோம். பட் இன்னும் 2 பேர் இருக்கும். லைக் பாண்டியிலேருந்து சுந்தரராஜன் தோணும், ரொம்ப அருமையான சிங்கர், இஸ் க்ளோஸ் டு மீ. He couldn't make it. He didn't tell me also. You know, if somebody is not coming, they should intimate me in advance by making an alternative arrangement. நான் லிட்ரலி பிச்சைக்கார மாதிரி பெக் பண்ணியிருக்கேன் ஒருத்தட்டையும், கொஞ்சம் வாமா ஹெல்ப் பண்ணுமான்னு. எனக்கு எதுக்கு அந்த நிலைமை? ஏன்னா கமிட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டுடியோ நான் வேணான்னு சொன்னேன்னா அவருக்கு லாஸ் ஆகிடும். ஹூ வில் பேர் தட் லாஸ்? சில பேர் பேமெண்ட்டை கொடுத்துட்டு வரல. ஐ வில் ரிட்டர்ன் பேக் த பேமெண்ட். எப்போவுமே என்னோட ப்ராக்டிஸ்னால் இமீடியட்டாக பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. லைக் ஆரிக் நட்ராஜ், ஷம்லா, மித்ரா, எல்லாருமே. நான் சொன்னேன் டோன்ட் வரி, ஒன்று ரிட்டர்ன் அனுப்பிச்சிடறேன். ரிட்டர்ன் அனுப்புறது உங்களுக்கு பிடிக்கலன்னா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நெக்ஸ்ட் மீட்டில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐ வில் நாட் டேக் மணி ஃப்ரம் யூ. அது பண்ணக்கூடாது. ஏன்னா பணத்தால் தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எங்கேயுமே. அது பண்ணக்கூடாது. நெவர் டூ தட். தே ஷுட் ஹேவ் அ கான்ஃபிடன்ஸ் ஆன் த குரூப் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஆன் மீ. ஏன்னா நாங்கள் 2 பேரும் அட்மிட்னால ரொம்ப வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கோசரம் வேற ஒருத்தர் எடுத்தோம், செந்தில் ஒருத்தன். அவன் வந்து வரேன்ட்டு முந்தா நேற்று ராத்திரி வரல சார். லக்ஷ்மண் சுதில் பாடுறான், அவன் இன்ஜினியர் வேறு, சவுண்ட் இன்ஜினியர். சார் எனக்கு அங்கே போனால் 5000 ருபீஸ் ஒரு நாளைக்கு கிடைக்கும். நான் எப்படி சார் என்ன வருதுங்க? நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆன்சர். அப்புறம் அடுத்தது பார்த்தா அவனுக்கு பதில் இன்னொருத்தர் எடுத்தோம். நம்ம பெல் கணேஷ் சீரியல் ஆக்டர், அவருக்கு ஃப்ரெண்டு சொன்னார் பாலாஜின்னு ஒருத்தர், பெஸ்ட் மாமன், அவரும் வரல. எல்லாம் லாஸ்ட் மொமெண்ட்டு. இந்த 3 நாள் நடந்த கமோஷன் எங்கேயுமே கிடையாது. 4 பேர் வீட்டில் டெத்து. பன்னீர்செல்வம் மற்ற உடுமல்பேட்டில் வரணும். அவர் பெரும்பாக்கம் நம்ம குளோபல் ஸ்டுடியோ கிட்ட தான் இருக்கார் பேக்கில். நேத்திக்கு அவரோட மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் 2.5 வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு. பைக்கில் சரியான ஆக்சிடென்ட் ஆகி அவர் பொண்ணு அன்கான்ஷியஸாக ஐசியூவில் இருக்கார். ராத்திரி சொல்கிறார், எனக்கு தாங்க முடியல அழுகார். நான் எப்படி சொல்கிறத விட்டேன்? வானா சொல்ல முடியும், எனக்கு மீட்டிங் முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வராரு, வரல. அவரோட மாப்பிள்ளை வந்து சபரிமலை மாலை போட்டிருக்காரு ராம். 30 அடி ஜம்ப் பண்ணி விழுந்திருக்காரு. சின்ன ஸ்க்ராட்ச் தான் ஐயப்பன் அருளில். இது 10 அடி தூரத்துலாம் வந்திருக்கு. பைக்காரன் லெஃப்ட்டில் வந்திருக்கான். அந்த லேடிஸ் இப்படி தானே உட்காருவாங்க, இந்த தொடையில் வந்து இடிச்சிருக்காங்க. ஷி வாஸ் த்ரோன் அவுட். 10 அடியில் பிளாட்ஃபார்மில் இடிச்சு நுரையீரல் தலையெல்லாம் ஹெட் இன்ஜுரி. ஐசியூவில் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க 5 நாளாக. அவர் சொல்லவே இல்லை என்கிட்ட. நேத்தி சொல்கிறாரு, அண்ணா வந்துருங்கன்னு சொல்லும்போது வந்துடுறாரு. உடுமல்பேட்டிலேருந்து 2 பேர் வரணும். 2 நல்ல சிங்கரும் டிஎம்எஸ் சாங்ஸ் வெளுத்து கட்டுவாங்க, நம்ம டிவிஎம் மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்டாக வரல. இது மாதிரி ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது. இந்த வாட்டி ஒவ்வொரு வாட்டி 2 சிங்கர் தான் மிஸ் ஆகும். இந்த வாட்டி எனக்கு 12 பேர் வந்து டோட்டலாக அவுட். ஐ வாஸ் டோட்டலி பிளாங்க். என்ன பண்ண தெரியல. ஓகே லெட்ஸ், நீங்களாக இருக்கீங்க நடத்த கொடுக்குறது போகிறோம். தேங்க்யூ. ஐ ஜஸ்ட் வெல்கம் மை குட் ஃப்ரெண்ட். அங்கே தான் ஆரம்பிக்கிறேன், ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஒரு பப்ளி கேரக்டர், ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. மை ஃபேவரட் பெல் கணேஷ், டிவி சீரியல் ஆக்டர், சச் எ மல்டி டேலண்ட், மல்டி பர்சனாலிட்டி. ஐ எம் இஸ் கிரேட் அட்மைரர். நல்ல மிமிக்ரி பண்ணுவார், கமல்ஹாசன் இதெல்லாம் பண்ணுவார், அவரை மாதிரி பாடுவார். லைக் கார்த்திக் சுகுதேவன் கூட கமல்ஹாசன் மாதிரி நல்லா பேசுவார், எல்லாம் பண்ணுவார். யாருக்கும் தெரியாது, நான் சொல்கிறேன். சுந்தரி நீங்கள்லாம் பார்த்துருக்கேன் பாட்டு நான். அதனால் நோ ஒன் கேன் டினை தட். இஃப் சம்படி ஹஸ் காட் டேலண்ட், வி ஹேவ் டு அப்ரிஷியேட். அதுதான். இப்போ நான் நல்லா பண்ணால், நல்லா பாடல நீங்கள் சொன்னால் தான் நான் அடுத்த வாட்டி திருத்திக்க முடியும். அது மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஜெயா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாத்துக்கும் என்னோட நமஸ்காரம். இங்கேருந்து நான் பண்ணிக்கிறேன். எனக்கு கால் 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது, இன்ஜுரி, என்னால் குடிய முடியாது சரியா. அதனால் இங்கேருந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் எல்லாரும், இன்க்ளூடிங் ஷாம்லா எல்லாரையும், கார்த்திக் சுகுதேவன் எல்லாரையும். ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு ஹானர் நம்ம பெல் கணேஷ், டிவி சீரியல் ஆக்டர். இஸ் எ பட்டிங் பர்சனாலிட்டி. மூவி ஆக்ட் பண்ணிருக்கீங்களா? அது மூவி இப்போ தான் கிடச்சிருக்கு, பண்ணிகிட்ருக்காரு.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார் ஃப்ரீசஸில், அந்த குரூப்லேருந்து. அவர் வந்து நம்ப மாட்டேங்க, யாருமே பண்ண மாட்டாங்க சார். 25 நம்பர் கொடுத்தாரு எனக்கு, ஃபீமேல் மேல் சிங்கர்ஸ் நம்பர். எவன் கொடுப்பான்? அந்த மனுஷன் இல்லை, இவர் இல்லைன்னா இன்றைக்கி எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்காரு. இவரை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு நான் சொல்லலை, எனக்கு தேவையில்லை. அவங்க 2 பேரும் அந்த ஹெல்ப் எனக்கு பண்ணியிருக்காங்க. நத்திங் மவுட் ஆட் போகிறோம். சார் கார்த்திக் சார் வாங்க, நீங்களும் வாங்க. கார்த்திக் சுகதேவன் சார் வாங்க. Just I am honored. Please come. Let's give you a big hand. Thank you. ஓகே, 3 பாயிண்ட் தான். ஒன்று, இவர் என்னை அழைக்கும்போது நான் ஆடியோ ஃபீல்டுக்கு நிறைய முறை, ஒரு வருஷத்துக்கு இதை ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து ஜெயக்குமார் என்னை கூப்பிட்டுருந்தாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுனால ஆஃபீஸ் டைமில் வர முடியல. அப்படிங்கும்போது சண்டே பீக்கில் வரணும் அப்படின்னா பார்க்கணும். ஸோ நான் முதல்ல ஆடியோ ஃபீல்டு ஜெயக்குமார்கிட்ட பேச ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் ஆஃப் லேட் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது, நான் ஏதாவது ஸ்டூடியோ வரணும் அப்படின்னா உங்கள் ஸ்டூடியோக்கு நான் வரணும் அப்படின்னு. அதுதான் சுகதேவனும் சொன்னார், இங்கே ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு. சரி, இதை நான் ஒரு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த அந்த ஒரு 3 ஹவர்ஸ், அப்படி தான் சொல்லணும், 3 மணி 4 மணி நேரத்துக்குள்ளே இவர் கால் பண்ணார். இந்த மாதிரி நான் இப்போ இது பண்ண போகிறேன், இப்போ நீங்கள் வரீங்களா, உங்களை சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து இடம் எங்கே, நேரம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டப்போ ஆடியோ ஃபீல் இந்த ஸ்டூடியோ அப்படின்னாரு. இது ஒரு கோயின்சிடன்ஸ். ஸோ அது இந்த மாதிரி பண்ணும்போது இவர்கிட்ட உடனே ஓகேன்னு சொல்லி இமீடியட்டாக அவங்க பே பண்ணேன். ஏன்னா இவருடைய சுச்சுவேஷன் தெரியும். சம்டைம்ஸ் முகம் பார்க்காத மனிதர்களுக்கு மத்தியில் தான் இந்த ஃப்ரீக்குவன்சி ஒர்க் அவுட் ஆகும். அப்படி பண்ண. பட் அவர் டெய்லி இதோட இந்த ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே ஒரு எப்படி பார்த்தாலும் 25 தடவை என்னோட பேசியிருப்பார். தென் ஹீ கம்ஸ் டு நோ ஹவு ஃபார் ஐ எம் க்ளோஸ் அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுடைய எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு இறைவன் செய்யலாம்னு நினச்சி தான் பண்ணணும். ஸோ 2 விஷயம். ஒன்று, அவருக்கு தேங்க்ஸ் இந்த ஆடியோ ஃபீல்டுக்கு என்னை வர வச்சதுக்கு. திஸ் இஸ் அ கிரேட் ஸ்டுடியோ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இப்போ ஆஃப்லேட் எல்லாத்தையும் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டுடியோவில் நான் நிற்கிறதுக்கு ஒரு சான்ஸு. அப்போ நான் தனியாக வந்து பாடணும் அப்படிங்கும்போது ரமேஷ் கூப்பிட்டதுனால அந்த மீட்டில் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே பாடினேன் அப்படின்றது என் மனசுக்குள்ளே என்றைக்குமே இருக்கும் அப்படின்றது. செகண்டு, 150 குரலில் மிமிக்ரி பண்ணுவேன். 150 குரல். ஸ்மியூலில் 50 குரலில் பாடியிருக்கேன். 50 குரல். இன்றைக்கி என் ஸ்மியூல் ஐடி எடுத்து பார்த்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜ்லேருந்து சித்து ஸ்ரீராம் வரைக்கும் பாடிட்டேன். 50 குரல். 5 மொழியில் பாடியிருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம். இதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆரம்பிக்கும் போதே. ஸோ இது ஒரு பக்கம். அப்படின்னா 3ஆவதாக என்னை பற்றி ஒரு சிம்பிள் சொல்லிடுறேன். சன் டிவியில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்ற பாட்டை பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். தேங்க்யூ. சன் சிங்கர், தேங்க்யூ. வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ அபவுட் யர் பேக்ரவுண்ட். அண்ட் தென் எல்லாரையும் சொன்னேன். என் ஃப்ரெண்டை நான் சொல்ல வேணாமா, ஜெயக்குமார். கடைசி சமயத்தில் வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வந்து அவர் தான் கை கொடுத்தார் லாஸ்ட் மோமெண்ட்டில். இன்றைக்கி மார்னிங் வந்திருக்காங்க 2 பேரும், ராஜாராம் சாரும் சுந்தரராஜ் சாரும். இதே மாதிரி லாஸ்ட் மூமெண்ட் அடிஷன் பார்த்தீங்கன்னா காயத்ரி, அருணி, ரொம்ப லைக் முகில், இவங்க எல்லாருமே வந்ததெல்லாம் லாஸ்ட் டைமில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒன் மோர் வர்சடைல் சிங்கர் இஸ் ஆல்சோ கம்மிங். ஓகே, ரைட், தேங்க்யூ. இது ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று ஆனர் பண்ணோம். என்ன கலர் கேட்டீங்க? காரு என்ன கலர் கேட்டீங்க? இங்கே கிடையாது. சரி, அப்புறம் இங்கே ஐ வாண்ட் டு ஆமாம், ஐ வாண்ட் டு ஆனர் ஒன் லேடி ஹியர். ஓகே சார், ஒரு செகண்ட், if you don't mind, just pay attention here, if you don't, my humble request. ரொம்ப வெர்சடைல் சிங்கர். அவங்களுக்கு ஆடியோ ஃபைல் புதுசு கிடையாது.
ஷீ இஸ் எ வெல் ட்ரெயின் சிங்கர் கர்நாடிக்லாம் கிடையாது, கேபி நாணத்தில் அருமையாக பாடுவாங்க. சாரி உங்கள் பேரை சொல்லாமல் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப புவர் ஃபேமிலி, புவர் பேக்ரவுண்ட், பட் வெரி ஹம்பிள் பர்சன். ஹம்பிள்னு அது மாதிரி ஹம்பிள்னஸ் பார்க்க முடியாது. எல்லாத்துக்குமே பிடிக்கும், யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ கவுண்டே வராது. நான் கூட சமயத்தில் டென்ஷன் சத்தம் போடுறேன், கோச்சுக்காதீங்க சார். இப்படி சொல்லும்போது எனக்கே அடையாளம் வந்துடும். ஐ வாண்ட் டு ஆனர் அந்த லேடியை. லாஸ்ட் மீட்டிங்கே அவங்க வரலை, எனக்கு ரொம்ப விருப்பம். ஒன்று ஆனர் பண்ணுற, நீ வரலன்னா அப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்டேன் நான். இன்றைக்கி வந்திருக்காங்க. கம் கற்பனம், வாங்க வாங்க கற்பனம். சச் அம்பிள் லேடி, ரொம்ப நல்லா பாடுவாங்க, நல்ல மாதிரி எல்லா வேலையும் இப்போ ஷாமலா பண்ண மாதிரி இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஆள் எல்லா வீட்லேயும். ஆமாம், ஆனில் இருக்குல்ல, ஆனில் இருக்குல்ல. என்னால் என்ன முடியுமோ, இந்த குரூப்புக்கு என்ன சக்தியோ அதான் பண்ணியிருக்கோம், தப்பாக எடுத்துடாதீங்க. ஓகே, இன்னும் பெருசாக நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக. சரியா? ரைட். ஜஸ்ட் ஃபைனலி ஒன் மோர். எனக்கு 15 மினிட்ஸ் தான் எடுத்தேன், ½ hour ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் லேடி ஹூ இஸ் ஆல்சோ கம்மிங் டு த மீட் ரெகுலர்லி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் ஒரு வெர்சடைல் சிங்கர், அதே மாதிரி ஃபைனஸ்ட் ஹியூமன் பீயிங் எல்லாமே. அதையே நம்ம வந்து சொல்லணும், உண்மைனா உண்மை சொல்லணும், நாட் எக்ஸாஜரேஷன். எல்லாமே இவங்க எல்லாமே நல்லா பாடக்கூடிய ஆள். எப்போ கூப்பிட்டாலும் மனசு சொல்லாமல் எந்த பாட்டை கொடுத்தாலும் பாடுவாங்க, அதுதான் பியூட்டி. ஜஸ்ட் ஆனர் டு இன்வைட் கனிமொழி ஸ்ரீ. அவங்க வந்து உன்னிகேஷன் ட்ரூப்பில் இருக்காங்க. ஆமாம், கோரஸா பரத்வாஜ் மியூசிக் டைரக்டரில் கோரஸ் பாடுறதுக்கு உள்ள என்ட்ரி வர்றதுக்கு 2 years ஆகும். ஃபஸ்ட்டு 2-3 years வந்து பரத்வாஜ் மியூசிஷியன் வந்து கம்போசர் கோரஸ் தான் பாட விடுவார். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு 2-3 பேர் மியூசிக் டைரக்டர்ஸ் மூவி லைனில் இருக்காங்க, நான் சொல்கிறேன் அப்புறமா. ஜஸ்ட் ஹாப்பி டு இன்வைட், ஐ மீன் ஆனர் கனிமொழி. லாஸ்ட் என்னோட பர்சன், ரொம்ப எங்கள் அண்ணன் சொல்லணும், கூட பிறக்கலே தவிர மூத்தவர். இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் எ டைலாக். அவரும் ரெகுலராக வராரு, எவ்வளோ தூரத்துலேருந்து வராரு பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். அவருடைய இது இஸ் காட் இஸ் ஓன் பேண்ட், நல்ல பாடு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு தோற்று ப்ராப்ளம். 1 வீக்காக வந்து சென்னைக்கு வந்து போயிட்டுருக்காரு, இஎன்டி டாக்டரை பார்க்குறாரு. வாங்க சார், மாறன் சார், நெய்வேலி மாறன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர் ஆனர் பண்ணுறேன்ட்டு. சாரி ஃபார் டேக்கிங் ½ hour டைம். நான் 15 minutes தான் பார்த்தேன். அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து திரு ரமேஷ் அவர்களும் திருமதி மஞ்சுளா ரமேஷ் அவர்களும் அருமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்த மற்ற வீட்டை விட இவங்க வந்து ஒரு ப்ராப்பராக அழகாக ஒரு சார்ட்டு போட்டு நேம் லிஸ்ட் எழுதி அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் அவங்க இன்வைட் பண்ணுற சிங்கர்ஸ் எல்லாமே நல்லா ஜென்டிலானவங்க, பக்காவாக பாடுறவங்க, எல்லாம் அருமையாக பாடுறவங்க. பாடுற சிங்கர்ஸும் அருமையான செலக்ட் பண்ணி அவர் இன்வைட் பண்ணுறாரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா, நான் பார்த்ததில் ரொம்ப அருமையாக இருக்குது ஆடியோ சிஸ்டம். இந்த 3 எனக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணுறேன். இதனால் நான் இப்போ தொடர்ந்து இப்போ சார் கூப்பிடும்போதெல்லாம் நான் வந்துட்டுருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரமேஷுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரமேஷுக்கும் திருமதி மஞ்சுளா ரமேஷுக்கும் என்னுடைய நன்றியினை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. வி ஹேவ் எ க்ரீம் ஆஃப் சிங்கர்ஸ். நான் குரூப்பில் போட்ட மாதிரி ஷாம்லா, நம்ம அல்கா அஜித், ஜெயமுரளி, அல்கா, ராஜி, ஹரிணி, காயத்ரி, கனிமொழி, இன்னும் நான் கற்பகம், இந்த இன்னொரு சிங்கர் 2 பேர் வரல. என்னாச்சு சூசிக்கு? வந்துட்டுருக்காங்களா? சமையல் பண்ணலையாமா இன்னும்?
சரி, ஜஸ்ட் நான் வந்து டெஃபினட்டாக எவ்ரி மீட் ஐ வில் கண்டினியூ டு ஆனர் 3 people பை கிவிங் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் ஆர் மொமெண்ட்டும் இதான் பண்ணுவேன் நான். அது வந்து என்றைக்கும் மாறாது. ஐ டோன்ட் நோ வென் உங்கள் டேர்ன் என்றைக்கு வரும் எனக்கு தெரியாது. ஆமாம், சரியா? நான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஆடியோ ஃபைலாக நடக்கும்னு பார்க்குறேன். பட் நெக்ஸ்ட் மீட்டு கூட வந்து நான் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். வந்து நம்ம வந்து ஜான்வரியில் வைக்கலாம் பார்த்தேன். ஆனால் ஜான்வரி வந்து பண்ண முடியாது. காரணம் என்ன, உங்களுக்கு இப்போ வந்து நியூ இயர் உடனே பொங்கல் வந்துடும். பொங்கல் எல்லாம் ஊருக்கு போயிட்டு வரமாட்டான் எல்லாருமே. அதனால் பிப்ரவரி வைக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் குரூப்பில் வந்து சஜஷன் சொல்லுங்கள் எந்த டேட் வைக்கலான்னு. உங்களை கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் அட்மின்றது கவர்னர் ஜெனரல் போஸ்ட் கிடையாது. அந்த வேலையை எடுத்து போட்டு பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் அட்மின், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இல்லை, எனிபடி கேன் பி அட்மின். நீங்கள் யார் வேணால் சொல்லுங்கள், எடுத்துங்க குரூப்பை டேக் ஓவர் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஐ எம் ரெடி டு இது. ஆமாம், நான் ஹெல்ப் பண்ணுறேன் பேக் ஸ்டேஜில், பேக் டோர்லேருந்து, அவ்வளோதான். உங்கள் நேம் உங்கள் இதில் என்றைக்குன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பராஜ், கார்ஸ் பாபு, கார்த்திகேயன் சார், ராஜ்குமார், இது மாதிரி வந்து எல்லாருமே எந்த ஷெட்யூலில் வராங்க தெரியும். நெக்ஸ்ட் மீட்டில் ஆர்டர் பண்ணுறேன்னா அதுக்கு அடுத்த மீட்டில் பண்ணுறேன்னு தெரியாது. யூல் பி தேர் கண்டிப்பாக. அதுலேருந்து தேர் இஸ் நோ அயோட்டா ஆஃப் டவுட். இது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமாம், அது வந்து ஒரு சில க்ரைட்டீரியா வச்சு நான் செலக்ட் பண்ணுவேன். ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கும். கடைசி ஆள் ஆனர் பண்ணுற வரைக்கும் இந்த குரூப்பில் வந்து நான் வந்து நடத்தின்னு தான் இருப்பேன். இது மாதிரி பண்ணுறது, இந்த கிஃப்ட் கொடுக்குறது. சரியா? தேங்க்யூ.